பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் படித்து வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் பயிற்சிகளை அளித்து வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் அரசின் வெற்றி நிச்சயம் திறன் பயிற்சி மையத்தின் திறனகம் மையத்தை காணொலி காட்சி வாயிலாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கலெக்டர் ரத்தினசாமி, அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பயிற்சி மையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். மேலும் பயிற்சி பெற்றவர்களுக்கான அரசின் பயிற்சி சான்றிதழ்களை வழங்கினர். திருப்பூர் மங்கலம் சாலையில் உள்ள குமரன் கல்லூரியில் கல்லூரிகளுக்கு இடையேயான கலை நிகழ்ச்சி போட்டிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நாடக நடிகர்கள் RG ராம், விஷ்ணு உன்னிகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் கேள்விகளுக்கு பதில் அளித்தனர். இதை அடுத்து மாணவிகளுக்கு குழு நடனம், மெஹந்தி, நக அலங்காரம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இப்போட்டிகளில் திருப்பூர், கோவை, ஈரோடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். சென்னை அடுத்த தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஈரான் அதிபர் அயத்துல்லா அலி கமேனியை படுகொலை செய்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை கண்டித்து அக்கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை அடுத்த வெள்ளாள விடுதி கிராமத்தை சேர்ந்த 40 குடும்பங்களுக்கு சுமார் 36 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டா வழங்காமல் இருந்த நிலையில் அவர்களது கோரிக்கையை ஏற்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பட்டா வழங்கினார். இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அப்பகுதி மக்கள் மாவட்ட கலெக்டர் அருணாவை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே இடுகாட்டில் கணவன், மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். நீலகண்டராயபுரம் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த ராஜா, சுகன்யா தம்பதியினருக்கு 2 பெண் பிள்ளைகள் உள்ளனர். ராஜாவின் மனைவி சுகன்யா கடந்த 2 ஆண்டுகளாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மன உளைச்சலில் இருந்த இருவரும் இடுகாட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். இது தொடர்பாக சோளிங்கர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் நீதிமன்றத்திற்கு 2வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. ரயில்வே நிலைய சாலையில் உள்ள ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்றத்தில் கடந்த 25ஆம் தேதி மர்ம நபர் ஒருவர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருந்தார். இந்நிலையில் மீண்டும் இமெயில் மூலம் நீதிமன்றத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் விடுத்து உள்ளனர். தகவலின் பேரில் நகர போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூரில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் PTR பழனிவேல், கோவி செழியன், TRB ராஜா, TKS இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த விவசாய சங்கங்கள், தொழில்துறையினர், வியாபாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கை மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் தலைமையில் முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேரோட்டம் நிறைவடைந்ததை தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க வள்ளி முருகன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர கொட்டகை பகுதியில் கடந்த சில நாட்களாக 2 குரங்குகள் பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. வீட்டிற்குள் நுழைந்து பொருட்களை சேதப்படுத்தியும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் உணவுப் பொருட்களை எடுத்து சென்று விடுவதால்
பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஊருக்குள் சுற்றித் திரியும் குரங்குகளை வனத்துறையினர் பிடித்து காட்டுப் பகுதிக்குள் விட வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் விவசாய பணிகள் தீவிரமடைந்துள்ளது. தம்பிப்பட்டி, கோட்டையூர், மகாராஜபுரம், அத்திக்கோவில், நெடுங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் நெல் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது கோடை நெல் விவசாய பணிகளில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பொள்ளாச்சியில் மக்கள் நலசங்கம் சார்பில் 1008 திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது. உடல் நலம், மனவளம், குடும்ப அனுமதி வேண்டியும், குழந்தைகளின் எதிர்காலம் செழிக்க வலியுறுத்தியும் இந்த பூஜை நடத்தப்பட்டது. உழைப்போர் உயர்வுக்கு இந்த பூஜையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 1008 பெண்கள் என்று அறிவித்திருந்தால் கூட இன்று 1300க்கும் மேற்பட்ட பெண்கள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதனுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய பிரச்சனைக்கு யாரோ காரணம் என்று நினைத்து கொண்டிருப்பதை விட்டு நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு நம்மிடம்தான் இருக்கின்றது என்ற உணர்வை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் மேல் அவர்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். அனைத்திற்கும் நம்ம எல்லாம் ஆட்டிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தியிடம் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி அதற்கான தீர்வை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று இந்த விளக்கு பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதேபோல் மக்கள் செழிப்பாக வாழ வேண்டும், மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மேல் அவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக இன்று பொள்ளாச்சி மக்கள் நலசங்கம் இந்த ஏற்பாட்டினை செய்திருக்கின்றது.